சமீபத்தில் ஒன்று நடந்தது தெரியுமா? காஃபி டே ஓனர் 7,000 கோடி கடன் ஆயிடுச்சுன்னு சித்தார்த்து. நான் என்னால் ஜெயிக்க முடியல, நான் என்னை நம்பின குடும்பத்தை எல்லாம் கைவிட்டுட்டேன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாருங்க. 7,000 கோடி கடன் வச்சுட்டு. இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. யார்? மாளவிகா வந்தாங்க, அவங்க மனைவி. இது வரைக்கும் எதுவுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு, அந்த பிஸ்னஸ் பற்றியே தெரியாது. ஆனால் நம்ம கணவருடைய கனவு சிதஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. 20,000 குடும்பம் வீணாகக்கூடாதுன்னு அந்த தலைமைக்கு வந்தாங்க. யார் யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ எல்லாருக்கும் லெட்டர் எழுதினாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்போம், தயவு செஞ்சு டைம் கொடுங்க. நாங்கள் இந்த 3 வருஷத்துக்குள்ள 3,000 கோடி பணத்தை அடைச்சிருக்காங்க. புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வந்த ஒரு பெண். ஒருவேளை அவர் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த அம்மாட்ட சொல்லியிருந்தாருன்னு வைங்க, தன்னம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து இந்நேரம் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா 7,000 கோடியும் ஜெயிச்சிருப்பாங்க, அடைச்சிருப்பாங்களா? அவர் செத்துருக்க வேண்டியதே இல்லை. அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட தன்னுடைய பணிச்சுமையை பகிர்ந்து கொள்ளுங்க. மனைவி குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. நானா உழைக்கிறேன், நானா சொல்லாதீங்க. எங்கள் காலையில் எழுந்திரிச்சு இத்தனை வேலை பார்க்குறேன், நானும் வேலைக்கு போகிறேன், அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? 2 பேரும் உட்காந்து பேசுங்க, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. நீங்கள் 2 பேர் தான் பேச வேண்டிய ஆட்கள். நீங்கள் 2 பேர் கலந்து